2 நாள் பயணமாக குவைத் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. 43 ஆண்டுகளில் முதல் முறையாக செல்லும் இந்திய பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. ரூபாய்க்கு மேல் விலை கொண்ட துணிகளின் வரியை உயர்த்த ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை. 5%இலிருந்து 12% உயர்கிறது. 20 லிட்டர் கேன் தண்ணீருக்கான ஜிஎஸ்டி வரியை குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை. 18%இலிருந்து 5% குறைகிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவாலை விசாரிக்க அனுமதி. அமலாக்கத்துறைக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக தகவல். மாரடைப்பால் காலமான ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌதாலா. அரசியல் கட்சியினர், தொழிலதிபர்கள் என பலரும் நேரில் அஞ்சலி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கேஸ் டேங்கர் லாரி தீ விபத்தில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. இதுவரை 14 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் கவலைக்கிடம். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கருகி பலி. வீட்டிலேயே பால் விற்பனை செய்து வந்த நிலையில் ஏற்பட்ட விபத்தில் சோகம். காஷ்மீரின் புகழ்பெற்ற தால் ஏரி கடும் பனியால் உறைந்தது. பனிக்கட்டிகளை உடைத்து படகில் பயணம். கர்நாடக மாநிலம் நெலமங்களா தாலுகாவில் சாலையில் சென்ற கார் மீது விழுந்த கண்டெய்னர். கோர விபத்தில் காரில் பயணித்த 2 குழந்தைகள், 2 பெண்கள் உள்ளிட்ட 6 பேர் பலி. தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்வதை மத்திய அரசு இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும். உரிய நேரத்தில் தமிழக மக்கள் மீண்டும் பதிலடி கொடுப்பார்கள் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. அண்ணல் அம்பேத்கரை உள்துறை அமைச்சரே இழிவுபடுத்தி பேசுவது பாஜகவின் உயர்வர்க்க பாசிச முகத்தை தோலுரித்து காட்டிவிட்டது. ஒருபுறம் அரசியல் சட்டத்திற்கு விழா, இன்னொரு புறம் அதை உருவாக்கி தந்த அண்ணலுக்கு அவதூறு. இதுதான் பாஜகவின் பசப்பு அரசியல் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். வார்டு மறுவரையறை, இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகுதான் உள்ளாட்சித் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி. பெஞ்சல் புயல் பாதித்த அனைத்து மக்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க திமுக அரசு மறுப்பதாக கண்டனம். விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் போராட்டம். வேகமாக வர வேண்டிய புயல் மிக மெல்லமாக மெதுவாக கரையை கடக்க தொடங்கியது. இந்த அளவுக்கு புயலே கால அவகாசம் கொடுத்தது. இந்த அரசுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ இல்லை, புயலுக்கே தெரிஞ்சிருக்குது இந்த அரசு செயல்படாத அரசு. கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு தொடர் விடுமுறையால் விமான கட்டணங்களின் விலை பன்மடங்கு உயர்வு. சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய், தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கொச்சி, மைசூர் விமான டிக்கெட்டுகளின் விலை உயர்வால் பயணிகள் அதிர்ச்சி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு விசாரணையிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அறிவிப்பு. நெல்லையில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கழிவுகளை ஏற்றி வந்த லாரி பறிமுதல். சேலத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரிடம் போலீசார் தீவிர விசாரணை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம்.
ஏற்கனவே 3 வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் மேலும் 2 வழக்குகள் பதிந்து கேரள ஏஜென்ட்டுக்கு போலீஸ் வலைவீச்சு. புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை மாற்றக் கோரி அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி சட்டப்பேரவை செயலரிடம் மனு அளித்த நிலையில் துணைநிலை ஆளுநருடனும் சந்திப்பு. கோவை கணுவாய் அருகே சிலிண்டர் ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. சாலையில் சிலிண்டர்கள் சிதறி உருண்டு ஓடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை ஆதம்பாக்கத்தில் குப்பை தொட்டிகளை சுத்தம் செய்தபோது அதிர்ச்சி. இறந்த நிலையில் கிடந்த பச்சிளம் குழந்தையின் உடலை கைப்பற்றி போலீஸ் விசாரணை. உடுமலை அருகே குளத்திலிருந்து 3 பேரின் உடல்கள் மீட்பு. குளத்தில் மோட்டார் சைக்கிள் பாய்ந்ததில் பள்ளி மாணவி உட்பட 3 பலியான சோகம். திண்டுக்கல்லில் திருட்டு வழக்கை விசாரிக்க லஞ்சம் பெற்றதாக புகார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரமோகன் உள்பட 3 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் மூழ்கி மாயமான கல்லூரி மாணவன். தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்று வரும் நிலையில் உறவினர்கள் சாலை மறியல். கரும்பு மாதிரி ஒரே புள்ள திருத்தணியில் தண்டவாளத்தில் ஓடிப்போய் ரயிலை மறித்த விசிகவினர். அண்ணல் அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறி போராட்டம். மதுரையில் மேற்கொள்ளப்படவுள்ள மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள். திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தலைமையில் தொழில்நுட்ப குழுவினர் ஆய்வு. ராமநாதபுரம் மாவட்டம் சூரங்கோட்டை பஞ்சாயத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என புகார். தட்டி கேட்டால் ஊராட்சி தலைவர் அடிக்க பாய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கல்ல எடுக்கிறேன் நீ போமா நீ போன் கட்டவனையா நீ போமா வீட்டுக்கு போதா அங்கேயே எங்களை வந்து கொலை மிரட்டல் எடுக்கிறாரு சூரங்கோட்டை ஊராட்சி தலைவரும் அவங்க வந்து உறவினரும் எல்லாருமே கொலை மிரட்டலும். வெளியே வந்து அருவா கம்போட வந்து நிக்கிறாங்க. நீ வெளியே வாடா கொல்லாம விட மாட்டேனா. பல கோடி மதிப்புள்ள புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் சிறு கால சந்தி கட்டளை சொத்து மோசடி வழக்கு. மோசடியாக விற்பனை செய்த அனைத்து ஆவணங்களையும் ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. செங்கல்பட்டு முதல் பாலாறு பாலம் முடியும் வரை இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசல். பாலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே போக்சோ வழக்கில் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் கைது. பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் தலைமறைவாக இருந்தவர் சிக்கினார். புதுச்சேரியிலிருந்து சென்னை நட்சத்திர விடுதிக்கு கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக மது பாட்டில்கள். திண்டிவனம் அருகே மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து அதிரடி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு.
ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. புகழ்பெற்ற ரெஸ்லிங் வீரர் ரே மிஸ்டீரியோ சீனியர் காலமானார். உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் அதிர்ச்சி. இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிப்பு. தனது துணி நிறுவனத்தின் தொழிலாளர் வைப்பு நிதி முறைகேட்டில் ஈடுபட்ட புகாரில் நடவடிக்கை. சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு பேசுங்கள். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி, ஆர்த்திக்கு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி அறிவுரை. சபரிமலையில் 25 மற்றும் 26ஆம் தேதி ஸ்பாட் புக்கிங் ரத்து. மண்டல பூஜை நடைபெறுவதையொட்டி கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏற்பாடு. தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கிய ரயில்வே திட்டங்கள் நிலம் கையகப்படுத்துதலால் காலதாமதம். தமிழக அரசு அளிக்கும் ஆதரவை பொறுத்தே பணிகளை விரைந்து செயல்படுத்த முடியும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். கரூர் திருவெண்ணைமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 18 இடங்களை சீல் வைத்த அதிகாரிகள். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்கள் போலீசார் உதவியுடன் மீட்பு. கேரளாவின் திருச்சூரில் கல்லூரி மாணவர்களின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். இசைக்கேற்ப ஆடிப்பாடி குதூகலம்.